அம்பர்லங்காய் குழம்பு வெடியா இருக்குது, முட்டை குழம்பு மாதிரி பாக்குறதுக்கு ஏன்னா நல்லா இருக்கு. நம்மட தமிழ் ஆக்களுக்கு வந்து இந்த அம்பர்லங்காய் எப்படி சமைக்கிறன்ற முறை தெரியாது. ஸோ சமைக்கிற முறையை தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போறோம். பாருங்க, சும்மா வைக்க 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 அதான் இலகுவான முறை. ஆஹா, உண்மையாவே பேசி சொல்லி வேலை இல்லை. வணக்கம், இது உங்கள் டிஆர்எஸ் குக்கிங் சேனல். ஒவ்வொரு நாளும் புது புது சமையல் எப்படி சமைக்கிறன்றத வீடியோவான உங்களுக்கு காண்பிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான உணவு ஒன்று சமைச்சு காட்டப்புறோம். இது வந்து என்னன்றதை நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு முதல் நம்மளோட வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமர்த்தி விட்டு வீடியோவை பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள. இன்றைக்கு நாங்கள் சமைக்க போகிற சமையல் என்னது? அம்பரலங்காய் குழம்பு. குழம்பு பிரட்டல். ஓகே, அம்பரலங்காயை வச்சு கொண்டு ஒரு அழகான பிரட்டல் குழம்பு மாதிரி பிரட்டல் செய்து காட்டப்புறம். அம்பரலங்காய் நிறைய பேர் தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இதான் வந்து அம்பரலங்காய் சொல்லுவோம். ஸ்ரீலங்காவில் அம்பரலங்காய் சொல்லுவோம், இந்தியாவில் எப்படி சொல்லுவேன் கொமெண்ட்ல சொல்லுங்க. அதோட வந்து இந்த அம்பரலங்காய் வந்து சிங்களாக்கள் தான் நிறைய பேர் சமைப்பாங்க. சிங்களத்துல இது வந்து ஸ்பெஷலாவே ஒவ்வொரு நாளும் சமைக்கிற ஒரு சமையல் இது அம்பர்லங்காய். ஆனா நம்மட தமிழ் ஆக்களுக்கு வந்து இந்த அம்பர்லங்காய் எப்படி சமைக்கிறன்ற முறை தெரியாது. ஸோ சமைக்கிற முறையை தான் இந்த வீடியோவில் நாங்கள் காட்ட போறோம். இது உங்களுக்கு வித்தியாசமான ஒரு வீடியோ இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க. ஓகே, என்ன செய்யணும் நம்ம இப்போ அம்பர்லங்காய் எடுத்து தெரியும். இந்த பாருங்க அம்பர்லங்காயா, இந்த அம்பர்லங்காய் சமைக்கிறதால நிறைய வருத்தங்கள்ல சுகமாகக்கூடிய ஒரு மருந்துண்டே சொல்லலாம். ஏண்டா சீனி வருத்த கராக்கள் சாப்பிட்டாலும் நல்ல மருந்து. சீனி வருத்த குறைக்கும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மருந்து உணவாகத்தான் இருக்குது. இந்த மருந்து உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோயெல்லாம் குறையும் என்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே, இப்படி ஒரு அழகான இந்த அம்பர்லங்காய் வந்து இப்படி சமைக்கிற விதம் என்னண்டா, இதை முதலாவது அவிக்கணும். சரியா? தண்ணியில வச்சு இதை வச்சு அவிக்கணும். அவிச்சு போட்டு அதுல தோல் இருக்கு, தனி தோல் அப்படியே கலரும். அவிக்க கூட தெரியும், தோல் கலரும். சரி, சமைக்க போல உங்களுக்கு என்ன நட் பண்றேன்னு சொல்றோம். நாங்க இப்போ பொதுவா வந்து சமையலுக்கு நாங்க எடுத்திருக்கிற பொருட்கள் வந்து வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, மஞ்சள், உப்பு, சீரகம், கரிமிளகாய், இப்படியான வந்து கரிமிளகாய் தூள், மிளகாய் தூள், வெந்தயம் இவ்வளவு எடுத்திருக்கிறோம். ஓகே, எப்படி சமைக்கிறன்றதை நாங்க ஸ்டெப்பாவே உங்களுக்கு காட்டுறோம். முதலாவது என்ன செய்யணும்? அம்பர்லங்காயை அவிக்கணும். ஓகே, தண்ணியில வச்சு அவிக்கணுமா? முதலாவது நம்ம அம்பர்லங்காயை அவிப்போம். ஓகே, முதலாவது அம்பர்லங்காய் அவிக்கப்புறம் இந்த சட்டிக்குள்ள போடுறேன்னா, நாங்க இந்த மண் சட்டி தான் பழமையா சமைக்கிற மண் சட்டிக்குள்ளே போடுறோம். நாங்க இந்த அம்பர்லங்காயை வடிவா முதலாவது அவிச்சு கழுவி போட்டு அவிச்சு அதோட தோல் எல்லாம் எடுக்கணும். ரைட், இப்ப போட்டுதான் அம்பர்லங்காய் கூடமா இருக்கு. நமக்கு மட்டும் சார் கொஞ்சமா காட்டுறதுக்கு மட்டும் கூட இருக்குதா? ஓ, எல்லாரும் கேட்குறாங்க, இருக்கட்டும், எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கா? ஓகே ஓகே. அதாவது அம்பர்லங்காய் நாங்கள் நிறைய தான் சமைக்கிறோம். பாருங்க, இவ்வளவு போதுங்க. சரி, இப்போ என்ன செய்யணும்? தண்ணியை ஊற்றி அம்பர்லங்காயை அவிச்சு எடுக்கப்புறம் நீங்க தண்ணியை ஊற்றுங்க. நான் நெருப்பை பார்க்குறேன். உப்பும் ஒரு ஸ்பூன் போட்டு அவிக்கிறோமா? ஓகே, நான் நெருப்பை பற்ற வச்சுட்டேன். இப்போ அம்மா என்ன உப்பு போட்டிருக்காவோ? ஓகே, பாருங்க, அவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து இதை அவிச்சு போட்டு அதை தோலை வந்து வடிவாழகா நீக்கி எடுத்தா. சரி, இப்போ நான் வைக்கிறேன். இதில் வைப்போம் ஏன்னா மூடி வைப்போம். 10 நிமிஷத்தில் அவிஞ்சிருமா? இல்லை, 5 நிமிஷத்தில் அவிஞ்சிடும். பலமையா நாங்கள் சொல்கிற எல்லா சமையலும் 10 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் சமைச்சு காட்டுறாங்க. ஆனால் இந்த சமையல் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? 10 நிமிஷம் அப்படி இதை அவிச்சு அதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 15 நிமிஷம் ஏன்டா நாங்க அவிச்சு எடுத்து அந்த தோல் எல்லாத்தையும் நீக்கி திரும்ப சமைக்கிறதுக்கு 10 நிமிஷம், அது செய்யற வேலை கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படி ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள நீங்க இந்த சமையல மொத்தமா முடிக்கலாம். சரியா? நாங்க தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இப்ப எங்களுக்கு முதலாவது இது வந்து கொதிச்சு அவிஞ்சிக்கண்டா போதும். அதுக்கு பிறகு சமையல் அவிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு சரிதானே? எவ்வளவு டைம் உங்களுக்கு சமைச்சிடலாம்? தாளிச்சு போட்டு அவ்வளோ. ஓகே, படிப்படியா நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. இப்ப வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும் நினைக்கிறேன். 10 நிமிஷத்தால இது அவிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப 5 நிமிஷமா? இப்ப அவிஞ்சிட்டு
பாப்போம் நம்ம. இங்க பாருங்க அப்படியோ ரைட். அவிஞ்சு பாருங்க தோல் எல்லாம் அப்படியோ வெளியில வந்திருக்குது பாருங்க. தோல் எல்லாம் அப்படியோ வந்துட்டு. அப்ப இறக்கு தள்ளுங்க காளியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூட்டோடே உடனே கறி ரெடி ஆயிடும். அப்படிதான் இது வந்து கடும் ஹீட் ஆയിരിக்கும். அதனால இந்த சுடுதண்ணியை ஊற்றுவோம். தண்ணி ஊற்றி போட்டு அப்படி காட்டிட்டு. சரி இப்போ பாருங்க எப்படி இருக்கு. நான் அழகா அந்த தோல் எல்லாம் மோட்டாவே உறிஞ்சிருக்கு பாருங்க. சரி தண்ணியை ஊற்றி வைப்போம். அது தானா ஓட்டவாவே உரி வரும். ஆஹா இங்க பாருங்க அது ஓட்டவாவே அது உரி பட்டுது ஃபுல்லா. சரி இப்போ என்ன செய்யணும் நம்ம தாளிப்போமா வாங்க பாருங்க. இந்த வெங்காயத்தை கொட்டுறோமா அரிஞ்ச இப்போ வந்து வெங்காயத்தை கொட்டுறோம். சரியா ரைட் வெங்காயத்தை கொட்டுறோம். முதல்ல பாருங்க இப்போ நாங்க இதை அவிச்சு நாங்க வேற அடுத்தோம். அடுத்தது வந்து நாங்க வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்துக்குள்ள சீரகம் போடுறோம். ஒரு ஸ்பூன் சீரகம். பலமே நம்ம கறிக்கு தாளிப்போமே அப்படித்தான் வந்து இதுக்கும் வந்து இதை தாளிச்சு எடுக்கிறோம். அடுத்தது வந்து இது வந்து ரம்பலை கொஞ்சம் தேவையில்லை. அதை கொஞ்சம் ஒரு சுவைக்காக நாங்க செய்யறோம். அதாவது மணத்துக்காக கொஞ்சம் இப்ப நாங்க கருவேப்பிள்ளை ரம்பல் எல்லாம் போடுறோம். கொஞ்சம் போடுறோம் ரம்பல் கணக்கில் வெள்ளைப்பூட போடுறோம். வெள்ளைப்பூட கடைசியா கொஞ்சம் கடைசியாவா? ஓகே. உப்பு கொஞ்சம் சிறிதில் போட்டு வதக்கணும். கொஞ்சம் இந்த தேங்காய் எண்ணெய் கூட போடாம தான் செய்ய போறோம் நாங்க. இத பாருங்க கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ஊத்தணும். கொஞ்சம் ஊத்தலன்னு வதங்கின கொஞ்சம் தேங்காய் ஊத்தலையா? ஊத்தலன்னு தேங்காய் ஊத்தல நாங்க. அதாவது வதக்கி போட்டு சூட்டுல கொஞ்சம் வரட்டி போட்டு நல்லா வடிவா நல்லா வெந்து வரக்குள்ள தேங்காய் ஊற்றணும். கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா தேங்காய் கொஞ்சமாக ஊற்றினா போதும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி விலங்கும் வடிவாது வெந்து வருது. நல்லா வெந்து வர தேங்காய் கொஞ்சம் சிறியளவு கொஞ்சம் தேங்காய் விட்டால் போதும். நாங்கள் போட்ட இதுக்கு வெங்காயமும் கருவேப்பிள்ளையும் அதோட வந்து சீரகம் போட்டுனாங்க. கொஞ்சம் ரம்பையும் இதை பாருங்க அப்படியோ வடிவா அழகா தோல் எல்லாம் உறிஞ்சி வந்துருக்குது. சும்மா கழுவுனாலே தோல் ஓட்டுவாவே வந்துடும். சரி இதை பாருங்க நான் காட்டுறேன். இந்த இருக்குது இப்படியோ சும்மா எடுக்க அது தோலோட்டவாவே உருவி வெட்டுது. இல்லாட்டி அது பலவேணமா வந்து அவிக்க முதல் இந்த தோலை உரிக்கலாம் சரியான கஷ்டம், கடும் கஷ்டம் தோலை வெட்டுறது. இங்கே பாருங்க சும்மா வைக்க தோல் உருவி வெட்டு. அதுதான் இலகுவான முறை. சில பேர் கத்தியால் வெட்டுவாங்க, கத்தியால் சீவுவாங்க. கத்தியால் சீவுறண்டாவது கொஞ்சம் நேரம் பிடிக்கும். தோல் எல்லாம் மணியம் அந்த சதையோட எல்லாம் போயிடும். அதால் அவிச்சுட்டா அப்படியே தோல் வேறையா வரும். சிம்பிளா வடிவா அப்படியோ வைக்க தோல் உருவி வெட்டு கொண்டே இருக்கு. அவ்வளோ பேல சின்ன ஒரு வேலை. இப்போ பாருங்க அழகான நாங்கள் இதை வடிவா உரிச்சு எடுத்தோம். கழுவி போட்டு இப்போ திரும்ப இருக்கா இதை கழுவணும். தோல்லாம் இப்போ நம்ம இதை பார்த்தா இது அழகா ஒரு வெந்து ஒரு நோமலான பொன் நிறம் ஒன்று வருது. அந்த டைம் வந்து நாங்கள் இப்போ வெங்காயத்துக்கு இந்த தேங்காய் ஆட் பண்ணுறோம். முன்னுக்கே தேங்காயை நம்ம ஊற்றி நிறைய எண்ணெய் தேவைப்படும். இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் போகுது. இப்போ நம்ம நேரத்தோட வந்து இந்த வெங்காயத்தை வதக்கிறதுக்கு முதலே தேங்காய் எண்ணெயை போட்டு வதக்கியிருந்தா நிறைய தேங்காய் எண்ணெய் பிடிச்சிருக்கும். அது இந்த முறையில் நம்ம செஞ்சோம்னா தேங்காய் இந்த வெள்ளைப்பூடை போடுறேன். வெள்ளைப்பூடு இந்த வதங்கிற போட கொஞ்சம் வாசம் உண்டு அடிக்கும், நறுமணம் உண்டு அடிக்கும். இதுக்காக தான் அப்போ வெள்ளைப்பூடை போடுறோம். வாசனைக்காக வெள்ளைப்பூடு எல்லா
வெள்ளைப்பூடும் வெங்காயம் எல்லாம் எல்லா சமையலுக்கும் கட்டாயம் இருக்கிறது. மணக்குது மணக்குது. அடுத்து என்ன செய்யுது? இது வதங்கிட்டு கொஞ்சம் தூளை போட்டு கொஞ்சம் 2 ஒரு போட்டு. அடுத்தது வந்து இப்போ இந்த மிளகாய் தூள் தான் பாவிக்கிறோம் எல்லாம் சேர்ந்தது. மிளகாய் இதில் இருக்குது செத்தல் இருக்குது, மல்லி, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கருவேப்பிலை, ரம்பலை, மிளகு எல்லாம் போட்டால் தான் இதான் எல்லாம் நாளைக்கு நாங்கள் செய்து காட்டுறோம். எப்படி செய்துன்றோம் நாளைக்கு காட்டுறோம். இது இப்போ வந்து இந்த கொச்சிக்காத்தூள நிறைய தேவையில்லை, ஒரு கரண்டி போதுமா? ஒரு கரண்டி போதும். ஒரு கரண்டி பிரட்டல் தண்ணி ஒரு கரண்டி போதும். ஒரு கரண்டி கொச்சிக்காத்தூள் போடுறோம். கொஞ்சம் பிரட்டல். வாவ், ஒரு நல்ல அழகான ஒரு கலர் கலந்து பாருங்க. நம்மள ஒரு இந்த கலருக்கு வந்து கொஞ்சம் பால். இப்போ வந்து அடுத்தது பால், தேங்காய் பால். தேங்காய் பால் ஒரு கப் ஊற்றப்படுது. காட்டலே நல்லா லேட் ஆகும், எல்லாம் போட்டு காட்டுங்க. ரைட், இப்போ தேங்காய் பால் ஒரு கப்பில் ஊற்றிருக்கோம். பாருங்கள், முதல்ல வெங்காயத்தை தாளித்து அதுக்குள்ளே வந்து இந்த தேங்காய் பாலை ஊற்றிருக்கோம். இப்போ என்ன செய்யணும்? கொஞ்சம் நேரத்தில் தாளிச்சதில் உப்பு போட்டபடியா இல்லை கொஞ்சம் குறைச்சி உப்பு போடுறேன். உப்பு நோமலா போடுறேன். வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு நேரத்தில் தாளிக்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டு. இப்போ அடுத்தது இது கொதிக்கிறதுக்கு அப்புறம் என்ன செய்கிறேன்? அம்பர்லங்காய், அவிச்ச அம்பர்லங்காயை கொட்டி எடுத்து சரி கொதிக்குது தானே, அதோட சேர்த்து போட்டால் சேர்ந்து கொதிக்கட்டுமா? மொத்தமாக சேர்ந்து கொதிக்கணும். அதாவது கொதிக்க வரக்குள்ள உள்ள போட்டு இந்த அம்பர்லங்காயோட இந்த கூட்டெல்லாம் சேர்ந்து கொதிச்சா அந்த இதில் சாரெல்லாம் அந்த அம்பர்லங்காயோட புளிப்பு சாரெல்லாம் சேரத்தானி வேணும், கூட்டோடு சேரத்தானி வேணும். அதுக்காக கொஞ்சம் கொதிக்க வச்சு போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ அது கொதிக்க முடிய கொஞ்சம் வெந்தயம் போட்டால் நல்லா இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சீனியும் கொஞ்சம் போட்டால் இதோட நல்லா இருக்கும். இப்போ கொதிச்சு கொண்டு இருக்குது. அப்போ நேரத்தோட அம்பலங்க அவிஞ்சது தானே, இந்த தாளிச்செல்லாம் கொட்டி தூளெல்லாம் கொட்டி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு நல்ல நறுமணம் வீசி கொண்டிருக்குது. ஓகே, இப்போ வந்து இதுக்குள்ள வெந்தயம் போடுறோம். நோமலா வெந்தயம். இப்போ வளமே எல்லாரும் வெந்தயம் போட்டு சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெந்தயம் விருப்பம் மட்டும் போடுங்க. வெந்தயம் நல்லா போட்டா நல்லா இருக்கும். போட்டா நல்லா இருக்கும். இதுக்குள்ள கொஞ்சம் சீனியும் போடுறோம். சிறுதில் கொஞ்சம் சீனியும் போட்டு இறக்கணும். சரி, சீனி போட்டா இன்னும் கொஞ்சம் சுவையா இருக்கும். ஒரு ஸ்பூன் தான் சீனி. ஓகே, வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீனியும் போட்டிருக்கிறோம். அவ்வளவுதான் சமையல். பாருங்க, அழகா இப்ப ரெடி ஆகி கொண்டிருக்குது. இப்போ வந்து அடுத்து என்ன செய்யணும்? இனி எல்லாம் சரி இறக்குனா சரி. இப்போ வந்து இறக்குறேன்டா, இப்ப எல்லாம் அவிஞ்சி எல்லாம் ஓகே எல்லாம் சரியா இருக்கு. நல்லா ரைட், இப்போ இறக்குனா சரி. இந்த அம்பர்லங்காய் குழம்பு ரெடியா இருக்கு. இந்த அம்பர்லங்காய் குழம்பு தனியையும் வச்சு சாப்பிடலாம், கறி சாப்பாடோடையும் சாப்பிடலாம். நாங்க சோறோட நிறைய தரம் செய்து சாப்பிட்றோம். நாங்க இன்றைக்கும் உங்களுக்கும் இதை செய்து காட்டுறோம். நாங்கள் நீங்களும் சோறோடு சமைச்சு சாப்பிடுங்க. மிகவும் சுவையாக இருக்கும் இந்த அம்பலங்காய் குழம்பு. இவ்வளவு தான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நான் செய்தேன். நான் எல்லார வீட்லையும் தேவையான அளவுக்கு இந்த நான் சொன்ன அவ்வளவும் இருக்கும். மிளகு, சீரகம், ஆனால் மிளகு போடலை. இல்லை இந்த கறித்தூள் நீங்கள் இடித்து வைத்திருப்பீங்க வீட்டில், அந்த தூளோட இந்த வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை எல்லாம் தாளித்து போட்டு இந்த இது அம்பலங்காய் குழம்பு செய்திருக்கேன். ஆனால் சிங்களவங்க தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மள நாட்டை இது எங்களோட வீட்டு அம்பலங்காய் மரத்துல தான் அடுத்தது. ஓகே, அத இப்ப இறக்குறேன். சரி, இறக்குறேன். சரி, கறி ரெடி ஆயிட்டு கறியை இறக்கிட்டாம். அப்படியே திறந்து காட்டுங்க பாபு. ஆஹா, அருமை அருமை. சும்மா அம்பர்லங்காய் குழம்பு கொதிக்குது, வெடியா இருக்கு. இந்த முட்டை குழம்பு மாதிரி பாக்குறதுக்கு என்ன நல்லா இருக்கு. இப்ப என்னடா பிளேஸ் மாறிதான் யோசிக்கணும். எங்கட சமையல் லொக்கேஷனுக்கு மழை பெய்யறதால சரியா சமைக்க முடிய மழை பெஞ்சிட்டு, அதால நாங்க இந்தியால வந்துட்டோம், உள்ள வந்துட்டோம். இப்ப என்ன இருந்தாலும் சமைச்சு முடிஞ்சுதானே. நாங்க என்ன இருந்தாலும் கறி வந்து உண்மையாவே அருமையா வந்துட்டு
இப்படித்தான் வந்து அம்பர்லங்கா சமைக்கிற முறை. இப்ப நான் டேஸ்ட் பார்க்க தானே வேணும் உங்களுக்கு. இப்ப பாருங்க என்ன அழகா வந்திருக்கேன் இந்த அம்பர்லங்கா கறியை பாருங்க. ஆஹா நல்லா கூட்டும். இப்ப சரி பாப்போம், டேஸ்ட் பாப்போம் நம்ம. இங்க பாருங்க, சிங்களவங்க வேற விதமா சமைப்பாங்க, அது எங்களுக்கு தெரியாது. நாங்க சமைக்கிற முறையை தான் உங்களுக்கு இந்த செய்தி காட்டுறோம். அது மாதிரி செய்து சாப்பிடுங்க. முட்டை ஆயிருக்கே. கடிச்சு கடிச்சு சாப்பிடுங்க. கடிச்சு சாப்பிடுங்க. ஓ கடிச்சு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட் ஆகி. கடிச்சு சாப்பிடுங்க. ஆஹா உண்மையாவே டேஸ்ட் சொல்லி வேலை இல்லை. சுடுது சுட சுட அருமையா இருக்கு. மழையும் பெய்யுது, சூடா இருக்கு. மழையும் பெய்யுது, அருமை.